வடக்கு காசாவில் இறங்கி அடித்த ஹமாஸ். இஸ்ரேல் கட்டுப்பாட்டு மையம் காலி. வடக்கு காசாவில் ஜபாலியா முகாமின் மையத்தில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் மீது தாக்குதல். இஸ்ரேலின் மெர்காவா டேங்கரையும் பொடி பொடியாக்கிய ஹமாஸ் போராளிகள். பள்ளி குழந்தைகளின் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு உம்ரா ஆஃபர். கட்டணம் வெறும் 84,900 ரூபாய் மட்டுமே. மரியம் ஹஜ் சர்வீஸ். தவிடுபொடியான ஆக்கிரமிப்பு படையின் இராணுவ வாகனங்கள். ஹமாஸ் அதிரடியால் ஆடிப்போன இஸ்ரேல். ரஃபாவின் கிழக்கு அல்ஜெனினா பகுதிக்குள் ஊடுருவிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வாகனங்கள் மீது ஹமாஸ் சரமாரி தாக்குதல். வடக்கு காசாவை நோக்கி முன்னேற முயன்ற இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு பெரும் பின்னடைவு. இறந்த பேர குழந்தைகளுடன் இணைந்த கலீத் நபால் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டார். கடந்த ஆண்டு காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தனது 3 வயது பேத்தியின் உடலுக்கு பிரியாவிடை கொடுத்த முதியவர் கலீத் நபானின் புகைப்படம் வைரலாகி உலகையே உலுக்கியது. தற்போது மத்திய காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் கலீத் நபான் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காசாவில் விரைவில் போர் நிறுத்தம். பணைய கைதிகள் விவகாரத்தில் இருதரப்பிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். காசாவில் உள்ள பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான ஒப்பந்தம் விரைவில் இறுதியாக வாய்ப்பு. எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒப்பந்தம் இருதரப்பும் ஏற்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தகவல். நெதன்யாகு தலையீடு இல்லை என்றால் விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் பிரதமர் மீதான குற்றவியல் வழக்கு விசாரணை ரத்து. நீதிபதியிடம் ரகசிய கோரிக்கை வைத்த நெதன்யாகு. செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் நடக்கவிருந்த குற்றவியல் விசாரணை ரத்து. சிறப்பு சூழ்நிலைகளை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நெதன்யாகுவின் பாதுகாப்பு குழு விளக்கம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சிரியாவை விட்டு தப்பி ஓட நினைக்கவில்லை. சிரியாவை விட்டு வெளியேறிய முன்னாள் அதிபர் அல் ஆசாத் முதன்முறையாக விளக்கம். ஒருபோதும் பதவி விலகுவதையோ அல்லது அடைக்கலம் தேடுவதையோ தான் ஒருபோதும் கருதவில்லை என்றும், போரின் இறுதிக்கட்டத்தின் போது தான் வெளியேறியது திட்டமிடப்பட்டது அல்ல என்றும் அல் ஆசாத் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மற்றும் லெபனானுக்கு தனது ஆதரவை மீண்டும் வலியுறுத்திய அவர் சிரியாவை கைவிடவோ காட்டிக் கொடுக்கவோ செய்வேன் என்ற குற்றச்சாட்டையும் மறுத்துள்ளார். 10 ஆண்டுகளில் இப்படி பார்த்ததில்லை. இஸ்ரேலின் தாக்குதலால் ஆடிப்போன மனித உரிமைக்கான சிரியா கண்காணிப்பகம். சிரியாவின் கடலோர பகுதியான டார்டஸில் உள்ள இராணுவ தளத்தை குறிவைத்து தாக்கிய இஸ்ரேல் கடந்த 10 ஆண்டுகளிலேயே மிகப்பெரிய தாக்குதல் என மனித உரிமைக்கான சிரியா கண்காணிப்பகம் தகவல். டமாஸ்கஸில் அவசர கூட்டம். அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் குர்திஷ். நாட்டில் நடக்கும் அனைத்து சண்டைகளையும் முடிவுக்கு கொண்டுவர வடக்கு சிரியாவில் உள்ள குர்திஷ் கோரிக்கை. சிரியாவின் பிற அரசியல் சக்திகளுடன் டமாஸ்கஸில் அவசர கூட்டம் நடத்த அழைப்பு. அரசியல் செயல்பாட்டில் பெண்கள் திறம்பட பங்கேற்கவும் குர்திஷ் சமூகம் அழைப்பு விடுத்துள்ளது. சிரியாவிற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து ஆதரவு. சிரியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை ஆதரிப்பதாக அமெரிக்கா, இங்கிலாந்து அறிவிப்பு. சிரியாவின் நிலைமை மற்றும் அங்கு புதிய அரசாங்கத்தை உருவாக்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவும் புதிய அரசாங்கத்திற்கு இரு நாட்டு பிரதிநிதிகளும் அழைப்பு விடுத்துள்ளனர். அனைத்து ஆயுத பிரிவுகளும் கலைக்கப்படும். சிரியா நிர்வாகத்தின் புதிய தலைமை தளபதி அபு முகமது அல் ஜுலானி அறிவிப்பு. சிரியாவில் புதிய அரசின் இராணுவத்திற்கு மட்டுமே ஆயுதங்களை வைத்துக்கொள்ள அனுமதி. போரில் அழிந்த வீடுகளை கட்டி எழுப்புவதற்கும் இடம்பெயர்ந்தவர்களை மீள் குடியமர்த்துவதற்குமே முன்னுரிமை அளிக்கப்படும் என சிரியாவின் தலைமை தளபதியுமான அபு முகமது அல் ஜுலானி அறிவித்துள்ளார். பணைய கைதிகளை குண்டு வீசி கொல்ல முயன்ற இஸ்ரேல். நெதன்யாகுவிற்கு எதிராக திரண்ட மக்கள். கோலன் குன்றுகளை சீரமைக்க 93,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இஸ்ரேலுக்கு அரபு நாடுகள் கடும் கண்டனம். அயர்லாந்தில் உள்ள தூதரகங்களை மூட இஸ்ரேல் முடிவு. காசா இனப்படுகொலை வழக்கை ஆதரித்ததால் திடீர் உத்தரவு. நெதன்யாகு மீது நம்பிக்கை இழந்த இஸ்ரேல் மக்கள். வீடு திரும்ப மறுக்கும் இஸ்ரேலியர்கள்.
பள்ளி குழந்தைகளின் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு உம்ரா ஆஃபர். கட்டணம் வெறும் 84,900 ரூபாய் மட்டுமே. மரியம் ஹஜ் சர்வீஸ். காசாவில் சிக்கியுள்ள பணைய கைதிகளை மீட்காமல் இஸ்ரேல் அரசாங்கம் அரசியல் செய்து வருவதாகவும் ஹமாஸ் உடனான பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் அமைச்சர்களான பெசலெல் ஸ்மோட்ரிச் மற்றும் இடாமர் பென்க்விர் தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் பணைய கைதிகளின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மனித உயிர்களை விட அரசியல் கருத்தாய்வுக்கு முன்னுரிமை தரக்கூடாது என்றும் ஒவ்வொரு கட்டமாக பேச்சுவார்த்தையை முன்னேற்றுவது பணைய கைதிகளின் மரணத்திற்கு வழிவகுக்கும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். உலகளாவிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் அரசியல் பரிசீலனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே காசாவில் பணைய கைதிகளை அடைத்து வைத்திருந்த பகுதியில் வேண்டுமென்றே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல் நடத்தியதாக ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா அறிவித்துள்ளது இஸ்ரேல் மக்களை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. டெலிகிராம் பதிவு ஒன்றின் மூலமாக இந்த தகவலை பகிர்ந்துள்ள அபு ஒபைதா, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சிறைபிடிக்கப்பட்ட பணைய கைதிகள் மற்றும் பாதுகாப்பு பணியில் இருந்தவர்களை நோக்கி பலமுறை குண்டுகளை வீசியதாகவும் அவர்கள் உயிரிழப்பதை உறுதி செய்யும் நோக்கத்துடன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலில் ஒரு கைதியை தவிர அனைவரும் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பில் உள்ள கோலன் குன்றுகளில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இஸ்ரேல் அரசு. 1967 ஆண்டு இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற 6 நாட்கள் போருக்கு பிறகு தற்போது கோலன் குன்றுகளை இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது. இஸ்ரேல் கோலன் குன்றுகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளது என சர்வதேச சட்டப்படி கருதப்படுகிறது. அங்கு தற்போதுள்ள மக்கள் தொகையை இரட்டிப்பாக்க வேண்டுமென்று நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் யூதர்கள் மற்றும் ட்ரூஸ் அரேபியர்கள் என 50,000 மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தனது கட்டுப்பாட்டில் உள்ள கோலன் குன்றுகளில் கல்வி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் புதிய குடியிருப்புகளை உருவாக்குவதற்காக $11 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பு 93,30,00,000 ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆசாத் நாட்டை விட்டு வெளியேறியதில் இருந்தே கோலன் குன்றுகளின் இராணுவ நடவடிக்கையற்ற பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவம் முன்னேறி வந்தது. சிரியாவில் நடைபெற்று முடிந்த உள்நாட்டு போரை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பை விரிவாக்க முயல்வதாக குற்றச்சாட்டுகள் வெளியாகின. தற்போது நெதன்யாகுவின் இந்த நடவடிக்கை குற்றச்சாட்டுக்களை உறுதியாக்கியுள்ளதால் ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் ஆவேசமடைந்துள்ளது. இஸ்ரேலின் இந்த அறிவிப்பிற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஐக்கிய அரபு அமீரகம் கோலன் குன்றுகளில் குடியிருப்புகளை விரிவுபடுத்தும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் முடிவை பிராந்தியத்தில் பதற்றமான சூழ்நிலையை மேலும் அதிகரிக்கும் என்றும் கோலன் குன்றுகளில் குடியேற்றங்களை விரிவாக்குவது சர்வதேச சட்டத்தை தொடர்ந்து மீறும் செயல் என்றும் கண்டித்துள்ளது. மேலும் சிரியாவின் ஒற்றுமை, சுதந்திரத்தை நிலைநாட்ட ஐக்கிய அரபு அமீரகம் உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கத்தார் இஸ்ரேலின் இந்த திட்டம் சந்தர்ப்பவசமானது என்றும் சிரியா மீது ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்துவது சட்ட மீறல் என்றும் கண்டித்துள்ளது. இதன் மூலமாக இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறுவது நிரூபணமாகியுள்ளதாக ஈராக் தெரிவித்துள்ளது. சிரியாவின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளை இஸ்ரேல் தொடர்ந்து நாசம் செய்து வருவதாகவும் சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்துள்ளது. சிரியாவின் புதிய பிரதமரான அபு முகமது அல் ஜலானி இஸ்ரேல் சிரியாவில் நடத்தி வரும் தாக்குதல்களை விமர்சித்த மறுநாளே நெதன்யாகு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. டப்ளின் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரித்ததையும் காசாவில் அதன் நடவடிக்கைகளுக்காக சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கை ஆதரிப்பதாக தெரிவித்ததை அடுத்து அயர்லாந்தில் உள்ள அதன் தூதரகத்தை மூடுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. டப்ளினில் உள்ள தூதரகத்தை மூடுவதற்கான முடிவு அயர்லாந்து அரசாங்கத்தின் தீவிர இஸ்ரேலிய எதிர்ப்பு கொள்கைகளின் காரணமாக எடுக்கப்பட்டது என இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் தெரிவித்துள்ளார். மேலும் உலகெங்கிலும் உள்ள நாடுகளுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்காக இஸ்ரேல் தனது வளங்களை முதலீடு செய்யும் என்றும், ஆனால் இஸ்ரேலின் நலன்கள் மற்றும் மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் உறவுகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
இந்த முடிவு மிகவும் வருத்தமளிப்பதாக பிரதமர் சைமன் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். அயர்லாந்து இஸ்ரேலுக்கு எதிரானது என்ற கருத்தை தான் முற்றிலும் நிராகரிப்பதாகவும், அயர்லாந்து சமாதானம், மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு ஆதரவானது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அயர்லாந்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் ஆகிய இரு நாட்டு மக்களும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்துள்ள அவர், அயர்லாந்து எப்போதும் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டத்திற்காக குரல் கொடுக்கும் என்றும் எதுவும் அதை திசை திருப்பாது என உறுதியாக தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் குடியமர்த்தப்பட்ட இஸ்ரேல் மக்கள் தற்போது தங்களது சொந்த வீடுகளுக்கு திரும்ப விரும்பவில்லை என தெரிவித்துள்ளனர். டெல் ஹாய் கல்லூரி நடத்திய கருத்து கணிப்பில் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பாலஸ்தீனத்தில் குடியமர்த்தப்பட்டுள்ள 50% இஸ்ரேலியர்கள் நிம்மதியை தேடி மயக்க மருந்து அல்லது தூக்க மாத்திரை உட்கொள்வதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 33% பேர் தங்களது குடியிருப்புகளுக்கு திரும்ப விரும்பவில்லை என்றும், 36% பேர் தங்களது சொந்த வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்ததால் உளவியல் சிகிச்சை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பாதுகாப்பு தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் கொடுத்த வாக்குறுதியில் நம்பிக்கை இல்லாததால் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் குடியமர்த்தப்பட்ட இஸ்ரேலியர்கள் தங்களது சொந்த வீடுகளுக்கு திரும்ப மறுத்து வருகின்றனர். இது நெத்தன்யாகுவின் இஸ்ரேல் ராணுவம் பாதுகாப்பு விவகாரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இல்லை என்பதை காட்டுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பாலஸ்தீனத்தில் வசிக்கும் இஸ்ரேலியர்களை விட சொந்த பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் வறுமையில் வாடுவதாக இஸ்ரேல் மக்கள் கருதுகின்றனர். ஆனால் சொந்த வீடுகளுக்கு திரும்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளை உளவியல் ரீதியாக கடுமையாக பாதித்துள்ளது. இடம்பெயர்ந்த குடியிருப்பாளர்களில் 36% பேர் உளவியல் சிகிச்சை பெற்று வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு நெத்தன்யாகு அரசு பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளில் கொடுத்த வாக்கை காப்பாற்றாததே முக்கியமான காரணம் என கூறப்படுகிறது. அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளி குழந்தைகளின் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு மரியம் ஹஜ் சர்வீஸின் உம்ரா ஆஃபர். பயண நாட்கள் டிசம்பர் 23, 24. விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம், மக்கா, மதீனா, ஜியாரத், ஜம்ஜம் உட்பட பல வசதிகள். கட்டணம் வெறும் 84,900 ரூபாய் மட்டுமே. இதேபோல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத உம்ரா, புனித ரமலானின் முதல் 15 நாட்கள், கடைசி 15 நாட்கள், ரமலான் ஒரு மாத உம்ரா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள். மேலும் விவரங்களுக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ், செல் 9445357262 and 85239082888.